ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான மூலிகை செடியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் தொட்டா சினிங்கி செடி. இது தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்கிறாங்க, தொட்டால் வாடி அப்படின்னு நிறைய பேர் இருக்குது தமிழில். இங்கிலீஷில் டச் மீ நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சயின்டிஃபிக்கல் நேம் மிமோசா பியூட்டிகா. இது ஈரப்பதம் இருக்கிற இடத்துல அதிகமாக வளரக்கூடியதுங்க. குடும்பம் பபேசியே அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தது. இது ஒரு மூலிகை செடி தான். இது தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. இப்போது இது ஏன் தொட்ட ஒன்று சுருங்குது அப்படின்றத பார்க்கலாம். இதோட இலைகளை நம்ம தொடும்போது அதில் தண்டு பகுதியில் ஒரு வகையான அமிலம் சுரக்குதுங்க. இதனால் இலையின் கீழ்ப்பகுதி செல்களில் உள்ள திரவத்தன்மை நீங்கி விடுகிறது. ஆனால் மேல் பகுதியில் உள்ள திரவம் நீங்குவதில்லை. எனவே மேல் பகுதி இலையில் எடை காரணமாக முழு இலையும் நெகிழ்ந்து வளைந்து மூடிக்கொள்கிறது. அதனால தான் அது சுருங்குகிறதுங்க. இப்போது இதோடைய மூலிகை திறனையும் அது எதுக்கு பயன்படுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். கிரேக்கர்கள் 1300 வருடத்துக்கு முன்னரே கிரேக்க மருத்துவத்தில் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த இலைகளை பயன்படுத்தினாங்களாம். இவ தேமல், படை போன்ற சரும நோய்களுக்கு இந்த இலைகளை அரைத்து தடவினால் விரைவாக குணமாகுமாம். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த வேரை உலர்த்தி பொடி செஞ்சு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தோட அளவு கட்டுப்படுதான். அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்துதாங்க. இது ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்த மூலிகை அப்படின்றதுனால சித்த வைத்தியத்திலும் வாஸ்து சாஸ்திரத்தில் கூட இது அதிகமாக பயன்படுதாங்க. இந்த இலைகளை களிமண்ணோடு அரைச்சி பத்து போட்டு வந்தால் வாத வீக்கம் கூட குறையுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய தகவல்கள்லாம் பார்க்கணும்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் நிழல். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.